இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, வார்த்தை தரும் விடுதலை. வார்த்தையினால் விடுதலை கிடைக்கிறது. அந்த மேன்மையை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அர்த்தத்தை உணர்ந்து கொள்ள இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அந்த விடுதலையான வார்த்தையை நான் வாழ்வாக்க முயற்சி செய்கிறேனா அல்லது என் சுய எண்ணங்களால் வீழ்ந்து போகிறேனா என்று உங்களிடையே ஒரு கேள்வி எழுப்பியவர்களாக வார்த்தை தரும் விடுதலையை இறை வார்த்தையோடு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். வாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, யோவான் 8:32 சொல்கிறது, உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும். கடவுளின் வார்த்தை விடுதலை தர வல்லது. இயேசு காலத்தில் யூதர்கள் சற்று வித்தியாசமான மனநிலையை கொண்டிருந்தார்கள். மறைநூல் ஏடுகளிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்ட ஒரு உண்மை, தாங்கள் ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் என்பதை. இதை யாராலும் மறுக்க இயலாது, அதான் உண்மை. ஆனா கடவுள் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கையின் பிள்ளைகளாக, உடன்படிக்கையின் வெளிவந்தவர்களாக யூதர்கள் தங்களை கருதி வந்தார்கள். ஆபிரகாமின் வழிவந்தவர்களாய் இருந்ததால் என்னவோ அவர்கள் தங்களை கடவுளின் பிள்ளைகளாகவும் முழுமையாக அவருடைய பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள் என்று ஒரு தவறான எண்ணம் கொண்டிருந்தார்கள். ஆமா, நாங்களாம் அந்த வரிபல வந்தீங்க, நாங்க அவருடைய பிள்ளைகள், நாங்க தான், எங்களுக்கு தான் எல்லா உரிமை அப்படின்ற ஒரு தவறான கண்ணோட்டம், ஒரு புரிதல் இவர்கள் மத்தியில் இருக்கிறது. ஆனால் இயேசு நற்செய்தி பகுதியின் வழியாய் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமை ஆபிரகாமின் வழி வருவதால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வார்த்தையை அறிந்து ஏற்று அதன்படி வாழ்வதன் வழியாக வருவது என்பதை அழுத்தம் திருத்தமாக ஆணித்தரமாக சொல்லுகிறார். ஆம், யூதர்கள் தங்களுக்கு இருந்த மனப்பக்குவத்தினாலும் அகங்காரத்தினாலும் தாங்கள் ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் என்ற ஆணவத்தினாலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அவர்களுக்கு இயேசுவின் வார்த்தை ஒரு மாபெரும் சவாலாக இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், ஆமா, ஒரு சில விஷயங்கள் நாம் உணர்ந்திருக்கலாம், ஆனா அதை வைத்து நாங்க தான் எல்லாம் அப்படின்ற ஒரு அகந்தையோ அகம்பாவமோ இருக்கக்கூடாதுங்க. இயேசுவின் நம்பிக்கை கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் கடவுளின் பிள்ளையாகும் உரிமையை அவர் தருகிறார். 1 யோவான் 1:12 சொல்லுகிறார், இயேசுவை நம்பி ஏற்றுக்கொள்வது என்பது இயேசுவின் வார்த்தைகளின் நம்பிக்கை கொண்டு வாழ்வதாகும். இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொருவரும் உண்மையை அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் வார்த்தையே உண்மை. இது ஆணித்தரமா எல்லாம் நம்பணுங்க. இந்த உண்மை நமக்கு விடுதலை தருகிறது. பாவத்தை பற்றிய அறிவையும் பாவத்தை பற்றிய தெளிவையும் நமக்கு தந்து தீமையை விளக்க அருள் வாழ்வில் வாழ நம்மை வலிமைப்படுத்துகிறது. இதை ஒருபோது நம்ம மறக்க கூடாது. இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து கொண்ட எவரும் அதை புறக்கணிப்பதில்லை. மாறாக அதில் ஊன்றி நிலைத்து மிகுந்த கனி தந்து தந்தைக்கு மகிமை சேர்க்கவே விளைய வேண்டும், அதற்காகவே உழைக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தைகள் நம்மை இயேசுவின் சீடர்களாய் அடையாளம் காட்டுகிறது. இயேசுவின் வார்த்தைகளை வாசிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதை வாழ்வாக்கும் நாளாக இந்த நாளை உங்களுக்கு அமைத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் சொல்லித்தர விரும்புகிறார். அதனால வார்த்தை தரும் விடுதலையை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறேனா? இயேசுவின் வார்த்தைகளை அறிந்து கொள்வதிலும் உண்மையை அறிந்து கொள்ளும் பாக்கியம் நாம் பெறுகிறோம் என்பதை புரிந்து கொள்கிற தன்மை நம்மிடம் இருக்கிறதா? அதை நாம் நமது உள்ளத்திலே முழுமையாக ஒரு ஆன்ம சோதனை செய்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரே உமது வார்த்தையினால் எனக்கு விடுதலை தாரும் என்று இறைவனை முழுமையாக நாம் நாடுகிற பொழுது அவர் அருள்வாழ்வின் பாதையை நமக்கு சொல்லித்தர விரும்புகிறார். வார்த்தை உண்மையுள்ளது, வார்த்தை விடுதலை அளிக்கிறது, வார்த்தை வாழ்வு தருகிறது, வார்த்தை அதிசயத்தை செய்கிறது, வார்த்தையினால் அனைத்தும் உண்டான என்பதை நம்பி வார்த்தையிலே நிலைத்திருங்கள். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்கள் வாழ்விலே உமது அருட்கரம் என்னாலும் உடனிருந்து உமது அன்பின் ஊற்றி எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி இதோ வார்த்தை எங்களுக்கு வாழ்வளிக்கிறது, விடுதலை அளிக்கிறது என்று அதிலே வேரூன்றி நிற்க நம்பி செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.